Taste the Daily. ஒரு கட்டத்தில் 8 போட்டிகளில் விளையாடி வெறும் ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த ஆர்சிபி அணி தங்களுடைய சொந்த ரசிகர்களாலேயே விமர்சனம் செய்யப்பட்டது. இதெல்லாம் ஒரு அணியா? கேப்டன், கோச் எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு புது அணியை உருவாக்குங்க என்றும், எல்லாத்துக்கும் மேல இந்த ஆர்சிபி ஓனரை மாத்துங்க, அப்போதான் டீம் உருப்படும் என்ற பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டது ஆர்சிபி அணி. ஆனால் கடுமையான ஏச்சு பேச்சையெல்லாம் வாங்கிய ஆர்சிபி அணி நிர்வாகம் மீதமிருக்கும் போட்டிகளில் வாழ்வா சாவா யுத்தத்தை நடத்த ஆயத்தமானது. இனி ஆடப்போகும் அனைத்து போட்டிகளும் எங்களுக்கு செமிஃபைனல் போட்டிதான் என ஆர்சிபி பயிற்சியாளர் கூற, நாங்க 2 போட்டியில் வென்றுவிட்டால் போதும், அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது என ஆர்சிபி வீரர் வில் ஜாக்ஸ் நம்பிக்கை தெரிவித்தார். 7 தோல்விக்கு பிறகு பலம் வாய்ந்த சன்ரைசர்ஸ் அணியை அவர்களின் சொந்த மண்ணிலேயே வைத்து வீழ்த்திய ஆர்சிபி அணி அதற்கு பிறகான 4 போட்டிகளில் வரிசையாக வென்று எந்த அணியையும் எங்களால் வீழ்த்த முடியும் என்ற ஃபயர் பவரோடு கம்பேக் கொடுத்து மிரட்டி வருகிறது. இந்நிலையில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் பல பரீட்சை நடத்தின. கேப்டன் ரிஷப் பண்ட்டுக்கு விளையாட தடை விதிக்கப்பட்டதால் அணியின் முக்கியமான வீரர் இல்லாமல் டெல்லி அணி எப்படி வெற்றி பெறப் போகிறது என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருந்தது. முக்கியமான போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி கேப்டன் அக்சர் பட்டேல் பந்துவீச்சை தேர்ந்தெடுக்க ஆர்சிபி அணி பேட்டிங் செய்தது. ஆர்சிபி அணி எப்படியும் 230 ரன்கள் டோட்டலை எடுத்து வரப்போகிறது என்ற ரசிகர்களின் எதிர்பார்ப்போடு தொடங்கிய போட்டியில் ஓவருக்கு ஒரு சிக்ஸர் என பறக்கவிட்டு தன்னுடைய பிரைம் ஃபார்மை மீண்டும் வெளிப்படுத்திய விராட் கோலி டெல்லி பவுலர்களை சிதறடித்தார். ஆனால் போட்டியின் 3வது ஓவரிலேயே டூப்ளசி அவுட் ஆகி வெளியேற 4வது ஓவரை வீசிய இஷாந்த் சர்மா விராட் கோலியை அவுட் ஆக்கி அதிர்ச்சி கொடுத்தார். உன்னுடைய பந்துல சிக்ஸர் அடிக்கிறேன் பாரு என்றும், உன் விக்கெட்டை எடுக்கிறேன் பாரு என்றும் நண்பர்களான விராட் கோலி மற்றும் இஷாந்த் சர்மா இருவரும் ரகளையில் ஈடுபட்டனர். முதல் 2 பந்துகளில் பவுண்டரி சிக்ஸர் என கோலி அடித்தாலும் 4வது பந்தில் விராட்டின் விக்கெட்டை வீழ்த்திய இஷாந்த் சர்மா அவுட் ஆகி செல்லும் போது கோலியிடம் சென்று ஜாலியாக வம்பிழுத்தார். அதற்கு விராட் கோலியும் சிரித்துக்கொண்டே வெளியேறியது பார்ப்பவர்களுக்கு நெகிழ்ச்சியான மனநிலையை ஏற்படுத்தியது. என்னதான் 2 விக்கெட்டுகளை விரைவாகவே இழந்தாலும் 3வது விக்கெட்டுக்கு கைகோர்த்த ரஜத் பட்டிதார் மற்றும் வில் ஜாக்ஸ் இருவரும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரன்களை எடுத்து வந்தனர். போட்டி போட்டுக்கொண்டு 5 சிக்ஸர்கள் 6 பவுண்டரிகள் என வானவேடிக்கை காட்டிய இந்த ஜோடி 10 ஓவருக்கே 110 ரன்களை எடுத்து வந்து மிரட்டிவிட்டது. உடன் கைக்கு வந்த கேட்சையெல்லாம் கோட்டை விட்ட டெல்லி அணி ஃபீல்டர்கள் ஆர்சிபி அணிக்கு ரன்களை வாரி வழங்கினர். இப்படியே போனா 240 ரன்கள் வரும் போலையே என்ற பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் டெல்லி அணி தவிக்க, முக்கியமான நேரத்தில் கம்பேக் கொடுத்த ரசிக் சலாம் ரஜத் பட்டிதாரை 52 ரன்னில் வெளியேற்றி விக்கெட்டை எடுத்து வந்தார். உடன் வில் ஜாக்ஸும் 41 ரன்னில் வெளியேற 2ஆம் பாதியில் தரமான பந்துவீச்சை வெளிப்படுத்திய டெல்லி பவுலர்கள் லாம்ராரை 13 ரன்னிலும் தினேஷ் கார்த்திக் மற்றும் ஸ்வாப்னில் சிங் இருவரையும் 0 ரன்னிலும் வெளியேற்றி கலக்கி போட்டது. அடுத்தடுத்து வந்த வீரர்கள் அனைவரும் சொதப்பி வெளியேற இறுதியில் ஒரு பவுண்டரி 2 சிக்ஸர்கள் என விளாசிய காம்ரான் கிரீன் 32 ரன்கள் அடித்து 187 ரன்களுக்கு ஆர்சிபி அணியை எடுத்து சென்றார். 188 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி விளையாடிய டெல்லி அணியில் வழக்கம் போல அதிரடியில் மிரட்டிய ஜாக் ஃபிராசர் 2 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்கள் என பறக்கவிட்டு வானவேடிக்கை காட்டினார். ஆனால் அவரை தவிர எதிர்பக்கம் இருந்த டேவிட் வார்னர் மற்றும் அபிஷேக் போரல் இருவரையும் அடுத்தடுத்து வெளியேற்றிய ஆர்சிபி அணி 24 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை எடுத்து வந்து அசத்தியது. ஆனால் ஆர்சிபி அணியை எதிர்பார்க்காத வகையில் ஜாக் ஃபிராசர் 21 ரன்னில் ரன் அவுட் ஆகி வெளியேற டெல்லி அணியின் தலைமேல் இடியே விழுந்தது. இந்த போட்டியில் அதிர்ஷ்டம் மொத்தமும் ஆர்சிபி அணி பக்கமே இருந்தது. அடுத்து வந்த குஷாக்ரா 2 ரன்னில் வெளியேற நிலைத்து நின்று ஆடிய சாய் ஹோப்பின் விக்கெட்டை லாக்கி பெர்குசன் எடுத்து வந்தார். மளமளவென விக்கெட்டுகள் சரிய அணியை மீட்டு எடுத்து வரும் பொறுப்பு களத்தில் இருந்த கேப்டன் அக்சர் பட்டேல் மற்றும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸின் தோள்களில் இருந்தது. ஆனால் ஒரு மோசமான ரன் அவுட் மூலம் ஸ்டப்ஸும் வெளியேற
அணியின் நம்பிக்கை உடைந்தது. இறுதி வரை களத்தில் நின்று தனியொரு ஆளாக போராடிய அக்சர் பட்டேல் 5 பவுண்டரிகள் 3 சிக்சர்கள் என விளாசி 57 ரன்கள் அடித்து வெளியேற அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த டெல்லி அணி 47 ரன்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இந்த அபாரமான வெற்றியின் மூலம் நல்ல ரன் ரேட்டுடன் புள்ளி பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியிருக்கும் ஆர்சிபி அணி பிளே ஆஃப் செல்வதற்கான வாய்ப்பை பிரகாசமாக்கியுள்ளது. எல்எஸ்ஜி அணி மீதமிருக்கும் 2 போட்டிகளில் ஒன்றில் தோற்றாலே 4வது இடத்திற்கான போட்டி சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையே வாழ்வா சாவா போட்டியாக மாறும். ஒருவேளை ஆர்சிபி அல்லது சிஎஸ்கே 2 அணிகளில் ஒன்று மட்டுமே அரையிறுதிக்கு செல்ல முடியும் என்ற நிலை ஏற்பட்டால் ஆர்சிபி அணி சென்னை அணிக்கு எதிராக 200 ரன்கள் அடித்து 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். அல்லது 201 ரன்களை எதிர்த்து 10 பந்துகள் மீதம் வைத்து வெற்றி பெற வேண்டும். அப்படி ஆர்சிபி அணி வெற்றி பெறாவிட்டால் சிஎஸ்கே அணி கடைசி போட்டியில் தோற்றாலும் பிளே ஆஃபுக்கு நேரடியாக செல்லும். எங்கோ வெளியேறும் இடத்தில் இருந்த ஆர்சிபி அணி 5 தொடர்ச்சியான வெற்றிகளுக்கு பிறகு சென்னை அணிக்கு வில்லனாக மாறியுள்ளது. எந்த அணி அரையிறுதிக்கு போக போகிறது, எந்த அணி வெளியேற போகிறது என்ற எதிர்பார்ப்பு எகிரியுள்ள நிலையில் அனைத்து ரசிகர்களும் பாயிண்ட்ஸ் டேபிள் குளறுபடிகளை கணக்கெடுக்க கால்குலேட்டரை கையில் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இனி வரும் ஒவ்வொரு போட்டியும் அனல் பறக்கும் போட்டியாகவே அமையவிருக்கின்றன. Taste the Daily.